அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக கட்சியின் பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு தடை மே 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். பாமக கட்சியின் பெயர் சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தன்னையும் இணைத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்ததால் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பாமகவின் பொதுச் செயலர் வடிவேல் ராவணனும் தரப்பில் ஒரு வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு ஏற்கனவே ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வாதங்களை பார்க்கும் போது பாமக பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் தரப்பில் பாமக கட்சி தலைவர்கள் கூறி ராமதாஸ் வழக்கு தொடர்ந்ததால் தன்னை இந்த வழக்கை இணைத்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. நேற்றைய தினமே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் இந்த வழக்கில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அன்புமணி தரப்புக்கும் ராமதாஸ் தரப்புக்கும் கேள்வியும் எழுப்பியிருந்தார். ஆனால் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நேற்று 2 பேர் தரப்பிலிருந்தும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதன்படிதான் இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர், அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு வாதம் வைத்தார். தற்போது தேர்தல் அறிவிப்பானை வெளியிடப்பட்டு விட்டது. இதன் பிறகு அந்த தேர்தல் கட்சி சின்னம் தொடர்பான வழக்குகளில் விசாரணை நடத்தக்கூடாது, அந்த விவகாரம் தலையிடக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஒரு வழக்கு விசாரணை தற்போது விசாரணை எடுத்துக் கொள்ளக்கூடாது, தேர்தல் முடிந்த பிறகு வேண்டுமானால் அந்த வழக்கை விசாரணை எடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு தரப்பு ராமதாஸ் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அன்புமணி தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் ராமதாஸ் தரப்பை பார்க்கும்போது இந்த வழக்கில் எந்த உத்தரவு பிறப்பிக்கவிட்டால் கூட அந்த வழக்கை விசாரணை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் தற்போது நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தபடி இந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, நீதிமன்றம் தலையிடாது. எனவே இந்த வழக்கு விசாரணையை மீண்டும் தள்ளி வைக்கிறோம், எலெக்ஷன் முடிந்த பிறகு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். அதுவரைக்கும் ஏற்கனவே உயர்நீதிமன்ற விதித்த தடையை தற்போது நீட்டித்தும் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.